தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் ஆலோசனைகள் உன் அறிவுக்கு எட்டாதவை. உன் வாழ்க்கையில் நான் செய்யும் காரியங்கள் ஆச்சரியமாகவும் மகத்துவமாகவும் இருக்கும். ஏசாயா 28:29. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் ஏன் நடக்கிறது என்று புரியாமல் திகைக்கிறீர்களா? யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட போதும், சிறையில் இருந்த போதும் தேவனுடைய திட்டம் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்பதை இறுதியில் அவன் உணர்ந்தான். அவன் சந்தித்த ஒவ்வொரு துயரமும் அவனை எகிப்தின் அதிபதி அரியணைக்கு கொண்டு செல்லும் படிகட்டுகளாக இருந்தன. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மகத்துவமான செயலை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போதைக்கு அது உங்களுக்கு தெரியாமலோ புரியாமலோ இருக்கலாம். ஆனால் அவர் முடிக்கும் போது அது மிக அழகாக இருக்கும். மனிதர்களின் ஆலோசனைகள் தோல்வியடையும். ஆனால் தேவனுடைய திட்டம் ஒருபோதும் அழியாது, தோற்காது. உங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு வசனத்தை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையின் முடிவு ஆச்சரியமாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே, உமது மகத்துவமான திட்டம் நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனித அறிவுக்கு எட்டாத உமது ஆலோசனையின்படி எங்களை வழிநடத்தி வாழ்க்கையை ஆச்சரியமாய் மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவே, கடன், வியாதி, மனவேதனை போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூர்ண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.